அனர்த்த வேலைகள் முடிந்த பின்னர் அந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது. காரணம், இந்த அரசு தொடர்பில் அவதூறு பரப்பியது இரண்டாவது விடயமாக இருந்தாலும், மக்கள் பீதி அடைகின்ற வகையில் ஒரு நாட்டு அரசு மக்களினுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தது என்பதும் இங்கு பேசப்படுவதனால் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியின் நல்ல திட்டங்கள், ஆனால் கிராம சேவகர் தொடக்கம் பிரதேச செயலாளர் வரை அர்ப்பணிப்புடன் வேலை செய்தால் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் பயனடைவார்கள். முதலாவது, கீழ்வரும் திட்டங்களை கண்காணிக்கவும் முறைப்பாடுகளை விசாரிக்கவும் அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முதல் உடனடியாக ஒரு விசாரணை பொறிமுறை ஒன்றை ஜனாதிபதி ஆரம்பிக்க வேண்டும். அதாவது கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் 83ஆம் ஆண்டு கலவரத்தை முறையாக கையாள தவறியதனால் அவருடைய காலப்பகுதி, அன்று இருந்த காலப்பகுதியை நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அன்று இருந்த ஜனாதிபதியின் நிலைமை என்ன நடந்தது என்று பார்த்திருப்பீர்கள். அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் சுனாமி கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது அதனை சரிவர கையாளதனால் அந்த ஜனாதிபதிக்கு என்ன இடம்பெற்றது என்று பார்த்திருப்பீர்கள். ரணசிங்க பிரேமதாசா, ஜே.ஆர். ஜெயவர்தன அந்த வழியிலே சுனாமி கட்டமைப்பை மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா காலப்பகுதியிலே அதுவும் சிதைக்கப்பட்டது. யுத்தம் இடம்பெற்ற போது யுத்தத்தை முறையாக கையாள தவறியதனால் மஹிந்த ராஜபக்சவும் அரசியலிலிருந்து அகற்றப்பட்டார். பொருளாதார நெருக்கடி இடம்பெற்ற போது இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே அந்த விடயத்தை ஒரு வெளிப்படைத்தன்மையோடும் உண்மைத்தன்மையோடும் செய்யாமல் 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு வீடுகள், வசதிகள், அவர்களுக்கான பல சலுகைகள் என்று கொடுத்து அவரும் இன்று காணாமல் போயிருக்கின்றார். இலங்கையை பொறுத்தவரையில் இயற்கை ஒரு முறைதான் சந்தர்ப்பம் கொடுக்கும். அதனை முறையாக கையாண்டால் அந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும். ஒரு காலகட்டத்தில் சிங்கப்பூர் சிந்தித்தது இலங்கையை போன்று வர வேண்டும் என்று, ஆனால் இன்று நாங்கள் கூறுகிறோம் சிங்கப்பூரை போன்று இலங்கை வர வேண்டும் என்று கூறுகிறோம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போது அனுரகுமார திசாநாயக்கவின் காலப்பகுதியிலும் ஒரு பேரிடர், யாரும் அனுமதிக்க முடியாது. இந்த காலப்பகுதியில் அதாவது இன மொழி பேதங்களை மறந்து ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்கின்ற இடத்திலிருந்து பணியாற்றுவாராக இருந்தால் இந்த நாடு அடுத்த கட்டத்துக்கு செல்லும். அனுரகுமாரவின் பேரும் நீண்டு நிலைக்கும். இல்லாது விட்டால் அனுரகுமாரவும் அந்த வரிசையில் ஜே.ஆர். பிரேமதாசா, சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கே, கோட்டாபாய ராஜபக்ச கொரோனா பெருந்தொற்று வந்த போது முறையாக கையாள தவறியதனால் அவரும் வீட்டுக்கு சென்றார். மக்கள் தலைவர்களை தெரிவு செய்கிறார்கள். அவர்கள் முறையாக பணியாற்ற தவறியதனால் நடந்த விபரீதங்களையும் யாரும் மறந்து விடாதீர்கள். இவை நடந்திருக்கின்றது. என்பிபிக்கும் நாங்கள் இந்த இடத்திலே அறிவுறுத்தவில்லை, எச்சரிக்கின்றோம். நீங்களும் இதனை முறையாக கையாள தவறி நீங்களும் ஒரு சாதாரண அரசியல் செய்ய முற்படுவீர்களாக இருந்தால் அது உங்களுடைய அரசியலினுடைய ஒரு பெரும் பின்னடைவையும் உங்கள் அரசியலின் அஸ்தமனத்தையும் இந்த பேரிடர் ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள்.